ஞாயிற்றுக்கிழமை காலை நடைப்பயிற்சியை தொடங்கிட ஆயத்தமானார் ராமமூர்த்தி. வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே 1/2 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம பால்காரன் நேற்று சாயங்காலமும் வரல, இப்போ காலையில் வருவானா என்னன்னு எனக்கு தெரியலை. வீட்டில் எல்லாருக்கும் மார்னிங் காஃபிக்கு பால் வேணும். இது மனைவியினுடைய அந்த உத்தரவு அவருடைய வாக்கிங் போகிற உற்சாகத்தையே பாதித்தது. அதனால் கொஞ்சம் சலிப்போடு சரி சரி வாங்கிட்டு வரேன் என்றபடியே வாசல் கதவை திறந்து தெருவில் இறங்கி நடந்தார் ராமமூர்த்தி. அவரின் மனதினுள் மனைவி சொன்ன வார்த்தைகளே மண்டையில் இறங்கிக் கொண்டிருந்தன. அவர் வங்கி பணியிலிருந்து ஓய்வு பெற்று சில மாதங்கள் தான் ஆகின்றது. ஓய்வு பெற்ற பிறகு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில வேலைகளை எல்லாம் அவர் செய்ய வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. அதுவும் சில நேரம் அவருடைய சுதந்திரமான போக்குக்கு தொந்தரவாக நினைத்தாலும் மனைவியின் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் அரை மனதோடு தான் செய்வார். வழக்கமாக வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூங்காவுக்கு சென்று அங்கே 4 ரவுண்டு வேகமாக நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கும் நண்பர்களுடன் ஊர்க்கதைகள், உள்நாடு வெளிநாடு அரசியல் பற்றியெல்லாம் பேசிவிட்டு தான் வீட்டுக்கு வருவார். ஆனால் இப்போது ஏனோ பூங்கா போக விருப்பம் வரவில்லை. அவருக்குள் ஒருவித வெறுப்பு உணர்வு எழுந்துவிட்டது. அதனால் நேராக போய் பாலை வாங்கி வந்து மனைவியிடம் கொடுத்து, இந்த பால் காஃபி வச்சு கொடுன்னு விரைப்பா சொல்லிட்டு அப்படியே பேப்பர் பார்த்துட்டு உட்கார்ந்துட வேண்டியதுதான் என்ற முடிவு எடுத்தபடியே 2 தெரு தள்ளி இருந்த கடைக்கு நடந்தார். இப்பொழுதெல்லாம் கொழுப்பு நீக்கிய பிரீமியர் பால் தான் 3 வகையில் விற்கப்படுகிறது. அதில் பிரீமியம் என்ற திக்கான பாலை அவருடைய வீட்டிலுள்ளவர்கள் எல்லாம் விரும்புவதால் அதை மட்டுமே அவர் வாங்குவார். அந்த பால் மற்ற பேக்கெட் பாலை விட சற்று விலை அதிகம். கடைவாசலில் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே அண்ணாச்சி சொல்லிவிட்டார், சார் வாங்க, இன்னைக்கு இன்னும் அந்த பால் வரல, வேற எதுவும் வேணுமா? ஓ அப்படியா, இல்லை எனக்கு பால் மட்டும்தான் வேணும். வர லேட் ஆகுமா என கேட்டார் ராமமூர்த்தி. ஆமாம், வர லேட் ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். வழக்கமாக 6 மணிக்கெல்லாம் வர பால் வண்டி இன்னும் காணலை. சரி நான் வரேன். அந்த கடையிலிருந்து ஒரு 200 மீட்டர் போனால் வலது பக்க திருப்பத்தில் இன்னொரு கடை இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம் என நடந்தார். கடையிலிருந்து சேட்டன் சொன்னதை கேட்டதும் சரி என்றபடி யோசித்தார். பேசாமல் நம்ம பூங்கா வரைக்கும் போய் நடைப்பயிற்சியை பண்ணிட்டு பிறகு வந்து பாலை வாங்கி இருக்கலாமோ? இப்போ பால் கிடைக்கலைன்னு வெறும் கையோட வீட்டுக்கு போனால் நாம் நினச்ச மாதிரி மனைவி கிட்ட கட்டளை போட்டு அதிகார துணியை பேச முடியாதே, நம்ம வீராப்பை காட்ட முடியாது என அவர் மனசு சொன்னது. அதனால் அடுத்த 500 மீட்டர் தொலைவில் உள்ள வேலன் நகரில் இருக்கிற கேப்டன் சார் கடைக்கு போய் பார்க்கலாம். எப்படியோ தன்னுடைய நடைப்பயிற்சி இன்னைக்கு இப்படி தொடர்கிறதே என நினைத்தபடியே வந்தார். இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற கேப்டன் ராஜனும் அவர் மனைவியும் அந்த சிறிய கடையை நடத்தி வந்தார்கள். கடைக்கு போன போது பால் வண்டி வந்து திரும்ப போய் கொண்டிருந்தது. பிரீமியம் பால் இருக்கா கேப்டன் சார் என கேட்டார். 1/2 லிட்டர் வேணும் என இவர் கேட்டதும் இதோ இருக்கே என எடுத்து கொடுத்தார் கேப்டன். பின்பு திரும்பி மார்க்கெட்டிலிருந்து வாங்கிட்டு வந்த வெங்காய மூட்டையை, காய்கறிகளை எல்லாம் பிரித்து அவற்றை பெட்டிகளில் அடுக்கி வைத்தார். ஓரிடத்தில் நிற்காமல் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டே இருந்தார். அவர் மனைவிக்கு கால்வலியால் நடக்க முடியாமல் இருப்பதால் அவங்க கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்து கடையை கவனித்து கொண்டு இருந்தார்கள். ராமமூர்த்திக்கு பாலுக்கு கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு மிச்ச சில்லறையை எடுக்க கல்லாப்பெட்டினுள் இருந்த மனைவியிடம் சென்றார் கேப்டன். சார், ஹேவ் அ நைஸ் டே என அவர் மனைவி ஆங்கிலத்தில் சொன்னதும் அந்த வார்த்தை சற்றும் எதிர்பாராத ராமமூர்த்தி ஒரு கணம் திடுக்கென்று அதிர்ந்து நின்று பின்பு ஓ தேங்க்யூ என சொல்லி சமாளித்தார். வழக்கமாக சேம் டு யூ, உங்களுக்கும் வாழ்த்து எனதான் சொல்வார்கள். ஆனால் ராமமூர்த்தி சற்று தடுமாற்றத்தோடு நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை பார்த்தார். அந்த பெண்மணி முகத்தில் புன்னகையோடு கூடிய ஒரு தெளிவும் தெரிந்தது. அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஹாவ் அ நைஸ் டே என்கிற குரல் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. இப்போது அவர் நடையில் ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் தொற்றிக்கொண்டது. பணி ஓய்வு பெற்ற பிறகும் மனைவியை உட்கார வைத்து வேலை பார்க்கிற கேப்டனையும் அவரையும் மனதிற்குள் ஒப்பிட்டு பார்த்தார். அவர் மனது அவரையே உறுத்தியது. இதுவரை அவருக்கு மனைவிக்கு மீது இருந்த கோபம், பாலுக்காக இவ்வளவு நேரம் ஏற்பட்ட அலைச்சல் குறித்த சலிப்பு இல்லாமல் காணாமல் போய்விட்டது. ஒருவருக்கு நாம் சாதாரணமாக சொல்லும் வாழ்த்துரை அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதை அனுபவபூர்வமாக அன்று புரிந்து கொண்டார் ராமமூர்த்தி. அவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டு வேலையில் பரபரப்பாக இருந்த மனைவியிடம் பால் கவரை கொடுத்துவிட்டு குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே என மகிழ்ச்சியோடு சொன்னார்.
தீராத வீட்டு வேலை மற்றும் பொறுப்புகள் காரணமாக எப்போதும் மும்மென்று சோகமாக அல்லது இறுக்கமாக இருக்கும் அவருடைய மனைவியின் முகத்தில் லேசான மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு புன்னகை அரும்பியது அவருக்கு நன்றாகவே தெரிந்தது. மனதினுள்ளே கேப்டனுக்கும் கேப்டனின் மனைவிக்கும் மனதார நன்றி சொன்னார் ராமமூர்த்தி. அன்றிலிருந்து அவருடைய பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் மாற்றிக்கொண்டார். அதற்கு மறுநாளிலிருந்து காலையில் எழுந்ததுமே மனைவிக்கு குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே என சொல்லியது முதல் அன்றாட வேலைகளில் தன்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் மனைவிக்கு செய்ய தொடங்கிவிட்டார். அவரின் மனைவியின் உணர்வுகளை மதிக்கத் தொடங்கிவிட்டார் என்று நினைக்கிறேன். வாழ்வில் சந்தோஷம் பெருகட்டும். நண்பர்களே, நாம் உடனிருப்பவர்களுடன் சிறு சிறு கோபத்திற்கெல்லாம் முஞ்சியை காண்பித்தால் அன்று நாள் முழுவதும் உம்மென்றுதான் இருக்கும். இது நிறைய முறை வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களில் ஒன்றுதான். முடிந்தவரை நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். நம்மை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியுடன் பார்த்துக்கொள்வோம். தேங்க்யூ. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.